ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவியில் உள்ள சின்னர்ஸ் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். கருப்பின தவிர வெள்ளை இன தவிர ரெண்டு பேர்த்துக்கு பயங்கரமாக போட்டி, யார் ஜெயிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டில் நடக்குது. 1962 இந்த படம் காட்டக்கூடாத லொக்கேஷன் இருக்குது. இப்போது வெள்ளையர்கள் கருப்பினத்தவரெலாம் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கருப்பினத்தை சேர்ந்த அவங்களோட இடத்துல ஒரு நைட் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கிளப்பில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கிளப் ஜாலியாக ஆடி பாடி இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த கிளப்பில் வெள்ளையர்கள் 3 பேர் உள்ளே புகுந்துடுறாங்க. அவங்க சாதாரண ரத்தம் முடிக்கிற ரத்த காட்டு இருக்கு. இப்போ அங்கே உள்ளே பூந்து கருப்பினத்தவரில் ஒவ்வொரு கொன்று குவிச்சு அப்படி அப்படின்ட்டு வராங்க. இப்போ அதில் தான் நம்ம ஹீரோ இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ எப்படி அந்த வெள்ளை இனத்தை அந்த 3 பேரை எப்படி கொள்றாங்க, அதுலேருந்து தன்னோட இனத்தை எப்படி காப்பாற்றுறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய காஸ்டியூம் பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் இவங்க வர அந்த ஃபைட் சீக்வன்ஸு, அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் செகண்ட் ஹாஃபில் நல்லாவே வந்திருக்கு. இந்த படம் 17 முறை ஆஸ்கார் விருது வாங்கியிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தான மூவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளூ பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் திக்டிக்கு நம்மளை ஏற்படுத்துகிறாங்க. படத்தினுடைய எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் இப்படி எல்லாமே செம்மையாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய மியூசியம் புத்தகம் நல்லா வந்திருக்கு. அதே சினிமோட்டோகிராஃபி ஒரு மிரட்டுற அளவுக்கு நல்ல ஒரு சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. அப்படியே கடைசி அந்த 10 நிமிஷம்லாம் அதை கலப்படுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹாரர் போர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாம் பட்டை கலப்பது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் லேகடிக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இது ஹாரர் மூவின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம சோதிக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதை நான் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் அந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சபோது தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி இடத்துல ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.